எடுத்துட்டு இந்த மாமு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சீக்கிரம் புடி 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 புடிடா புடிடா கைய விடாதீங்க. உழைக்க மாட்டான்டா, சொன்ன பேசி கேளுடா. ஏய், இனிமே இங்க இருந்தா பேஜாரா, சொன்ன பேசி கேளு. வா போலாம். போன் அடிக்குது பாரு. வா போலாம். கொல்லாம விட மாட்டேன். இருக்க கூடாதுடா. போலாம். வா. வாடா. டேய், போடா. சொன்னா கேளு. சொல்ல கேளு விடு. ஆம்பச்சி. ஏய், யார்ப்பா அது? என்ன பண்றீங்க? வாடா. ஏய், வாடா வண்டியில இரு. ஏய், கிளம்பு. வேலைய பாரு. போ போ. யார் நீங்களா? ஏய், உட்கார வாடா டேய். உட்கார சீக்கிரம். ஏய், நீ வேகமா இரு. ஹலோ சார். 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 ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். அம்மா, கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கங்க. இந்தாங்க. வாமா அனிதா, சக்தி பார்க்க வந்தியா? இல்ல, உங்களை தான் பார்க்க வந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்கிட்ட தனியா பேசணுமா? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம்மா. முக்கியமான விஷயமா? எதை பத்தி? சக்தியை பத்தி தான். அவளுக்கு என்ன? என்ன அனிதா, ஏன் அமைதியாயிட்ட? சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு நீங்க கோபப்படக்கூடாது. பொறுமையா பக்குவமா நீங்க அதை டீல் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னம்மா, எதுக்கு இவ்வளவு பீடிக்க போடுற? நான் சொல்ல போற விஷயம் அப்படி. பரவாயில்ல, சொல்லு. உங்ககிட்ட முழுசா சொல்லிடுறேன். சக்தி திவாகர்னு ஒருத்தனை காதலிச்சா. சக்தியை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவங்கக்குள்ள சில பிரச்சனைங்க, கருத்து வேறுபாடு வந்து இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனா திவாகர் கிட்ட இருந்து பிரிஞ்ச கோவத்தினாலதான் சக்தி பூபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சா. நம்ம பார்த்த மாப்பிள்ளைய மறுபேச்சு இல்லாம சக்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு நீங்களும் அப்பாவும் சந்தோஷப்பட்டீங்க. ஆனா சக்தி ஒரு அகங்காரத்தினாலதான் பூபதியை ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. சரி, ஏதோ ஒரு காரணம் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கல்யாணமும் நடக்க போகுது. இப்ப எதுக்குமா வந்து அந்த பழைய விஷயத்தெல்லாம் சொல்ற? இல்லம்மா, காரணம் இருக்கு. சக்தி ஒரு வேகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்போ அவளால பூபதியை முழுசா ஏத்துக்க முடியல. என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. பூபதியோட பிஹேவியர் சக்தியை ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கு. அதனால அவ மனசு பழையபடி மாறிடுச்சு. அம்மா, நான் சக்தியோட ஃப்ரெண்டு தான். அதனாலதான்
அவ காதலிக்கிற விஷயத்த இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா சொல்லாமையும் இருக்க முடியல. சக்தி சொன்ன சம்மதத்தை வச்சு நீங்க எல்லாருமே மும்மரமா கல்யாண வேலைகளை இறங்கிட்டீங்க. ஆனா சக்தி மறுபடியும் பிரச்சனை பண்ணி சிக்கலை உண்டு பண்ணி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டா. என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, என்னால உங்க முகத்தை பார்த்து பேச முடியல. நீங்களும் என்ன பொண்ணு மாதிரி தான் நடத்துறீங்க. நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீங்க தலை குனிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என்னடி பொண்ணுங்க நீங்களா? உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி உங்களை நம்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ச்சே. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏய், நீ அவ ஃப்ரெண்டு தானே. அவ தப்பு பண்ணா நீ அதை எடுத்து சொல்லி திருத்த மாட்டியா? அம்மா, சக்தி நான் சொல்லி கேக்குற பொண்ணு கிடையாது. அவ பண்ற சிக்கல்னால ஏதாவது பிரச்சனையாய் ஏண்டி நீ என்கிட்ட முதல்ல உண்மையை சொல்லல, நீ என்ன கேட்டக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்து உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். இப்போவாது சொன்னியே, இல்லைன்னா எங்க குடும்ப மானமே போயிருக்கோம். நானே ரொம்ப யோசிச்சுதான் இதை சொல்லணும்னு நினைச்சேம்மா. இதை நீங்க ரொம்ப பொறுமையா பக்குவமா டீல் பண்ணும். நான் பேசிக்கிறேன் அனிதா. அவ கூட எப்படி பேசினா சரியா வருமோ அப்படி பேசிக்கிறேன். அம்மா, நான் இதெல்லாம் சொன்னது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான்மா. எனக்கு புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன். சக்தி, போதும், வெளியே போங்கடி. போங்கடி. என்னாச்சுமா? என்ன? போ. அம்மா அம்மா போங்க அம்மா, சொல்றேன்ல. என்ன? அம்மா, போங்க. என்னாச்சு? என்னம்மா? ஏமா அவங்கள வெளியே போக சொன்ன? வாய மூடு நாயே. என்னடி நினைச்சுக்கோ மனசுல? நான் உன்னை பெத்தவளா இல்ல தெருல போற வேற ஒருத்தியா? திமுர் புடிச்ச கொழுத. அம்மா, அம்மான்னு சொல்றல்ல, அம்மான்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருப்பியாடி? நான் எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தேனோ நீ அப்படியே நடந்துட்டு இருக்கேடி. அன்னைக்கு கார்ல உன்னை வழியில விடும்போதே சந்தேகப்படுறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த மனுஷன் தான் நம்பல, என்னதான் திட்டினாரு. சக்தி போற போக்கு சரியில்லைன்னு நான் சொன்னப்போ என் பொண்ணு தங்கம் நீ வாய முடின்னு என்ன அடக்கிட்டாரு. அவர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே பொய்யாக்கிட்டியேடி. அவர் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டப்போ நீ என்ன பார்த்து என்னடி சொன்ன? என்னையா தப்பா சொல்றேன்னு சீர்னல்ல. எவ்வளவு பொய் சொல்லிருக்கிற நீ. யார் அந்த திவாகர்? என்னடி முழிக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, யார் அவன்? ஏய், அவன் யார வேணாலும் இருக்கட்டும். உங்க அப்பா உன் மேல உயிரிய வச்சிருக்காருடி. அவர் பேசுனதெல்லாம் கேட்டல்ல. உன் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? என்னடி அழற? அவர் உன்னை வற்புறுத்தினாரா இல்ல உன்னை கேட்காம செஞ்சாரா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு எத்தனை தடவை அவர் கேட்டாரு, நானும் கேட்டிருப்பேன். பிடிச்சிருக்குன்னு தானே நீயும் சொன்ன. அத நம்பிதானடி இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணி ஊருக்கெல்லாம் பத்திரிகையும் கொடுத்தாச்சு. இத பார், இப்ப சொல்றேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நொடியில இருந்து உன் மனசுல உன் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். வேற எந்த நினைப்பும் உன் மனசுல இருக்க கூடாது. பாவண்டி உங்க அப்பா, என் மகன் என் பேச்ச தட்ட மாட்டான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது ஏடாகுடம் பண்ண அவர் தூக்குல தொங்கிடுவார்டி. இத பார், உன் மனசுல இருக்கிறத இப்பவே அழிச்சிடு. அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதா?
அம்மா அம்மா நான் இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? ஏதாவது பண்ணு. என்ன மாமா போட்ட ரூட் எப்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூங்குனல மாப்பிள நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல, கச்சிதமா முடிஞ்சிருச்சு. நாம நிஜமாவே ப்ரொஃபஷனல் ஆயிட்டோம்டா. இப்படியே டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பெருசு பெருசா சாதிக்கலாம்டா. வடா மூதேவி, இதோட நம்ம தொழில ஏதோ பூபதி நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கோசரம் இதை செஞ்சோம். விட்டா இதுவே தொழிலாகிடுவோம் போல இருக்க. நாம பண்ண பிளான் பக்கவா இருந்தது இல்ல. நின்ன இடம், கார்னர் பண்ண இடம், கார்ல தூக்குனது எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்ததுல. அடியும் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுல. பூஞ்சி எடுத்துட்டேன்ல மாமா. தாங்குவானாவா? என்னத்தடா நம்ம அடிச்சு அடி அவன் புட்டுக்குவான்னு நினைக்கிறேன். ஏண்டா நம்ம அடிச்ச அடியில அவன் காலி ஆயிட்டா நம்மள புடிச்சிருவாங்கடா. போட்டா வாய கைவிட. அவன் செத்து போலீஸ் வந்து விசாரிச்சு அதுக்கு அப்பால நம்மள கண்டுபிடிச்சு. போய் ஊரு புறம் ஒரு ரவுண்டு டமார் அடிச்சிட்டு வா. சாரிப்பா பரதேசி பசங்களா, மீட்டிங் போடாத குறைய சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? சாரிப்பா, நம்ம பசங்களுக்கு எப்பவுமே ஸ்பீக்கர் வால்யூம் ஜாஸ்தி. வேற பேச்சு பேசுவோம்டா. ரொம்ப டென்ஷன் ஆனா பூபதி நம்மளே ஒரு காட்டு காட்டிடுவான். என்ன பூபதி? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணலையே? எதுக்கு? இல்ல, நீ கட்டிக்கு போற பொண்ணுக்கு வேற யாரு கூடயாவது லவ்ஸ் கிவ்ஸ்ன்னு இருந்தா மனசு கஷ்டமா தானே இருக்கும், அதான் கேட்டேன். போடா இவனே, இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுடா. கரெக்ட் மாமா, இப்ப எல்லாம் லவ் பண்றதெல்லாம் ரொம்ப சகஜமாயி போச்சு மாமா. ஆம்பளைங்க பீர் அடிக்கிற மாதிரி சனிக்கிழமை சாயந்தரம் ஆச்சுன்னா சில பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுது மாமா. டேட்டிங்ன்றாங்க, டிஸ்கோத்ன்றாங்க. திங்கக்கிழமை காயில ஆச்சுன்னா சைலண்டா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. நாடு ரொம்ப கெட்டு போச்சு மாமா. என் மனசுல பட்டதை நான் சொல்லட்டுமா? நம்ம சக்தி இருக்கால, இல்ல நம்ம சக்தி சிஸ்டர் இருக்காங்களே, அந்த பரதேசிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நம்ம பூபதி கட்டிக்க சம்மதிச்சாங்க. அவன் ஒரு ஃப்ராட்ரா. போட்டோவோட மொட்டை கடிதாசி அனுப்பி காடா பண்ணிருக்கான்னா அவனை உதைச்சது கரெக்ட் மாப்ள. அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா கம்முன்னு போயிட வேண்டியதானே, அதானே டீசென்ட். என்னடா சக்தி சிஸ்டர் கிட்ட போனை போட்டு பேசு. எதுக்கு? உனக்கு லெட்டர் போட்டவன் கண்டிப்பா சிஸ்டரையும் டார்ச்சர் பண்ணிருப்பான். அவங்க கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல, அடிச்சு தூக்கிட்டோன்னு சொல்லுவான் அவன். டே இவன் சொல்ற மாதிரி எதுவும் ஒளிடாதரா. இந்த மேட்ரே உனக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கு. பாவம் சிஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. அப்புறம் காலம் பூரா அவங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்குண்டா. என்ன பூபதி சைலண்ட் ஆயிட்டா? சிஸ்டரை பத்தி உன் மனசுல ஏதாவது தப்பா? என்னைக்கு நிச்சயம் ஆச்சோ அன்னைக்கே அவன் பொண்டாட்டிடா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். என்ன கழுத கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி தொலைஞ்சிட்டா. இருக்கட்டுமே, இருந்துட்டு போகட்டும். 15 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன். வெரி குட் மாப்ள. இதுதான்டா பிராக்டிகல் அப்ரோச். இது இல்லாம தான்டா வாழ்க்கையில பல பேர் கஷ்டப்படுறாங்க. சரிடா நான் கிளம்புறேன் மாப்ள. இல்ல அவளன்னு பார்த்து அதுக்காட்டி கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்ப இருந்தே கண்ட்ரோல் பண்ணல, அப்பதானே இல்லற வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். ராத்திரி என் பொண்டாட்டி கனவுல வருவா. நான் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும்ல. என்ன வரட்டுமா? வர மாப்ள வர. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமுடைய சக்தி.
அவனுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இவ்வளவு நேரம் ஆகியும் அவனை இன்னும் காணுமேங்க. வந்துருவாமா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் 9 மணிக்கு போகணும்னு சொன்னா, இப்ப மணி என்ன பாருங்க. இன்னும் வரலன்னா எப்படிங்க? ப்ரமோஷன்ல போறவ இப்படி பொறுப்பில்லாமையா இருக்கிறது? துர்கா கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு நேரம் பொறுமையா தாங்க இருக்கேன். இன்னும் காணலன்னா எப்படி? அவனுக்கு போன் போட்டு என்னன்னு கேளுங்க. ஏற்கனவே ஃபோன் பண்ணம்மா, மொபைல் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஆஃபீஸ் கூட ஃபோன் பண்ணேன், அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இவன் வர்ற வழியில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கான்னு என்னமோ தெரியலையே. பெங்களூர் போகணுமேங்க, அதை வச்சுட்டு அரட்டை அடிப்பான். ஒருவேளை பெங்களூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டானோ? என்ன இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணும்ல. சரி, ட்ரை பண்றேன். என்னாச்சுங்க? மறுபடியும் நாட் ரீச்சபிள் தான் வருது. இப்ப என்னங்க பண்றது?